ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு vlog தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல்மேடு போகிற vlog வந்து போட்டிருப்பேன். அது ரொம்ப மினியாக தான் வந்து போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் டே மணல்மேடு இன்றைக்கி வந்து 5th டே. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் போன vlogல சொல்லியிருப்பேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து புது சட்டைகள் வந்து ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு சட்டை இன்றைக்கி வந்து போட்டுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான். எனக்கு மோஸ்ட் த ஃபேவரட் கலர் என்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிவ்வில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆஃப் அந்த இது வருது, என்னது அந்த நிலா மாதிரி வருது. ஸோ இதான் இன்றைக்கி வந்து போடுறேன். ஸோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து கிளம்ப போகிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த கிளிப் இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே மணல்மேடு. இதோட வந்து பார்த்திங்கன்னா பக்ரீதுக்கு தான் வரும். பக்ரீதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராம்நாட்டில் எக்ஸிபிஷனுக்கு வரும். பட் எங்கள் ஊரில் இதோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரம்ஸானுக்கு தான் இதோட வந்துட்டு வரும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆட்டோக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். போய் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்சால் ஊஞ்சல் ஆடினேன் அப்படின்னா ஊஞ்சல் ஆடினதை கவர் பண்ணுறேன். அப்படி ஊஞ்சல் ஆடலை அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும் எனக்கு வந்துட்டு. ஸோ உங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ஓகே. ஸோ அதான் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ஏறிட்டேன். ஸோ ஆட்டோவில் வந்து ஏறிட்டு மணல்மேடுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே மணல்மேட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படியும் ஒரு வழியாக 7:30 மணிக்கு போகிறது கிட்டத்தட்ட 8:15 மணி ஆயிடுச்சு. ஆட்டோ கிடைக்கல, அந்தளவுக்கு இதாக போயிடுச்சு. ஸோ கடைசியில் ஒரு வழியாக ஆட்டோ வந்து கிடச்சி அதோட ஆட்டோவில் தான் வந்து இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணி மணல்மேடு உள்ளே போய் உங்களுக்கு சும்மா நடந்து போகிறது தான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் போகும்போது கொஞ்சம் கூட்டம் வந்து இல்லை, நேரம் ஆக கூட்டம் வந்துட்டு அதிகமாக வந்துச்சு. ஸோ ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. ஊஞ்சல் ஆடுற சைடு சரியான கூட்டமாக இருந்துச்சு. உட்காந்துருக்கிற சைடு ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. போக போக கூட்டம் வந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு. அதோட நான் என்ன பண்ணேன், உட்காந்து சரி இந்த இடத்துல இப்போ காட்டுற இடத்துல உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப வந்து மழை தூர வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட டக்குன்னு நான் முன்கூட்டி மழை தூரவுமே நான் வந்து உட்காந்துட்டேன், ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை நிற்கவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், நின்றுக்கிட்டு இருந்தேன் மழை பெய்யும் போது. அதுக்கப்புறம் மழை நின்றப்புறம் வந்து உட்காந்து ஃபுட்டை ஆர்டர் போட்டேன். ஸோ ஒரு சில திங்ஸ் ஸ்நாக்ஸு. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் 65 வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் 65 நினைக்கிறேன் சம்திங். எனக்கு என்னென்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. KFC சிக்கன் நினைக்கிறேன், சிக்கன் பாப்கார்ன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு மொஜிட்டோ அது ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னாசி பழம் வந்து இருந்துச்சு. ஸோ அன்னாசி பழத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா தர்பூசணி பழத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கையோடைய வாய்க்கு புளிப்பு அதாவது கேட்குதுன்னு சொல்லிட்டு மாங்காயும் சாப்பிட்டு எல்லாமே இங்கேயே என்னோடய நைட் டின்னரை இங்கேயே முடிச்சுக்கிட்டேன். கடைசி நாளுங்கனால எப்படியாவது எல்லாம் வாங்கி தின்னுறணும்னு ஒரு ஷவர்மா ஒன்று வாங்கினேன், சிக்கன் ஷவர்மா வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அதை வீட்டில் போய் சாப்பிட வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வந்து குடித்தேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜூஸ் வந்துட்டு. ஸோ அதோட வந்துட்டு என் ஃபாதர் 2-3 இதாக ஆர்டர் போட்டு கேட்டாங்கன்னு சொல்லி வாங்க விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தால் நான் சாப்பிட்டு பார்த்தேன். KFC சிக்கன் பாப்கார்ன், KFCயோட இல்லை அது மாதிரி அதுவும் நக்கட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டுட்டேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கூட 2 ஆர்டர் போட்டு வாங்க விட்டேன். ஸோ அந்த கையோட தான் ஒரு கிளிப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எடுத்து வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆட எப்படியாவது போகும்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியாக போக முடியலை. மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதோட போய் ஒளிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த இடத்துல போய் நின்று திரும்ப வந்து மறுபடியும் வந்து உட்காந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்துட்டு தான் வந்துட்டு வந்தேன். ஸோ ஒரு 8-8:30 போயிட்டு 10:15 சம்திங் தான் வீட்டுக்கு வந்துட்டு வந்தேன். ஸோ நான் போய்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். ஆனால் இருந்தாலுமே கூட்டம் வந்துட்டு தான் வந்து இருந்துச்சு. பட் 10:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவேன், ஊஞ்சல்லாம் அமர்த்திடுவேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து 10:15 வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடல். ஸோ கொஞ்சம் நல்லா காற்றாகவும் இருந்துச்சு, இந்த வெக்கைக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடல் உங்களுக்கு இருட்டாகிறதுனால தெரியல. ஒரு நாளைக்கு வெளிச்சத்தில் போனேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த கடற்கரை உங்களுக்கு வந்து தெரியும், கப்பல்லாம் கிடக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் உள்ளே வந்தவங்க பைக் பார்க்கிங் பண்ணுவாங்க. நார்மலாகவே இந்த இடத்துல வந்து நார்மல் டைம்லேயே சும்மா வந்துட்டு பசங்கள்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வாக்கிங்லாம் வந்துட்டு வருவாங்க. இப்போ மணல்மேடு போட்டுக்கலாம் நல்லா வெளிச்சம் வைக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும். இப்போ ஆட்டோவில் வந்து ஏறி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியாக எனக்கு மன திருப்தியாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பக்ரீத்துக்கு போனேன் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு vlog வந்துட்டு போடுறேன். பக்ரீத்லையாவது நான் ஊஞ்சல் ஆடினேன் அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன். இல்லை ராமநாடு எக்ஸிபிஷன் போய் ஆடுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இல்லை சென்னை எக்ஸிபிஷனில் போய்
ஆடினாலும் நான் உங்களுக்கு அதையும் எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். எது அமையுதுன்னு பார்ப்போம். பட் ஆசையாக இருக்குது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஊஞ்சலில் ஆடி உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு வீடியோவை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அந்த ரம்ஜான் வந்து எனக்கு வந்து போணுச்சு. ரொம்ப காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் மன நிறைவாகவும் எனக்கு வந்துட்டு போணுச்சு. அது மாதிரி போக முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மணல்மேட்டுக்கு. 1க்கு 2 தடவை போய் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மணல்மேடு வந்து இந்த பார்க் வந்து ஈத் பார்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா பக்ரீதுக்கு வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரம்ஜானுக்கு வந்துட்டு வரும். இதுக்கடையில் ராம்நாட்டில் வந்துட்டு எக்ஸிபிஷன் போடுவாங்க. அப்போ நான் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ இன்றைக்கி போய் நல்லா வயிறு மட்டும் தின்ட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். சில கிளிப்ஸ் உங்களுக்கு எடுத்திருப்பேன், சில கிளிப்ஸ் நான் எடுக்கலை. ஊஞ்சல் ஆட தான் நினச்சேன். பட் இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படிங்கிறனால ஊஞ்சல் ஆடுறதுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்து இந்த இடத்துலேயே வந்து ரொம்ப வேர்த்துச்சு. அப்போ ஊஞ்சல் ஆடுற இடத்துல வந்து எப்படி இருந்திருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வீடியோ வந்து எடுப்போம், சில வந்து எடுப்பாங்க, நம்மளை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எனக்கும் முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஓகே, இருந்தாலும் விலாக் வந்து எடுக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு ஃபார்ம் மீன்ஸ் என்ன வீடியோஸ் எடுக்கிறது அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட வேண்டியதான். கிளாஸில் உள்ளதும் ஒரு சில அது போய்கிட்டு இருக்குது. வீடியோஸ் உள்ளது மட்டும் நிப்பாட்டி வச்சுருந்தேன். இனி பேக் டு ஃபார்ம் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு கண்டென்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எடுக்கணும், கவர் பண்ணணும். ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். பட் அந்த ஊஞ்சாடுறதுக்கு நான் போனாலுமே கூட என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து என்ன சொல்கிறது, பொண்ணுங்களை பார்க்குறானோ இல்லையோ கண்டிப்பாக வந்து என்ன பார்ப்பாங்க. பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா பசங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ என்ன பார்ப்பாங்க. பிகாஸ் நான் அந்த லைட்டுக்கு போனால் அந்த மாதிரி தான் வந்து இருப்பேன். ரொம்ப ஒரு பளிச் பிளிங்கியாக வந்துட்டு இருப்பேன். அண்ட் ஆல்சோ நான் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்துட்டு மேக் அப் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது சம் பீப்புள் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்குவாங்க, சம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக வந்து எடுத்துக்குவாங்க. இங்கே ஊரில் வந்துலாம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலும் மரமண்டைகளுக்கு வந்துட்டு ஏறாது. ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு சில புரியாத ஜென்மங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளாக இருக்கணும், நம்ம யாருக்காக நம்மளை மாற்றிக்கிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரீசனுமே கூட நான் போகாதுக்கு. இன்னொன்று ரொம்ப கூட்டம், அவன் அப்படியா யார் இருந்தாலும் என்னென்ன பண்ண முடியும். ஏன்னா சுற்றி போலீஸ்லாம் வந்து இருந்துச்சு, அதனால் எதுவுமே பண்ண முடியாது. நான் நின்று ஆடிட்டு வந்துருப்பேன், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ஈக்க முடியல. உட்கார்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப சரியாக போயிடுச்சு. அதாவது கரெக்டாக அது வந்துட்டு பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட இப்போ தான் ஆட்டோலேருந்து வந்து அதோட இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தேன். பாருங்கள் எப்படி அளவுக்கு ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் அடுத்தடுத்த vlog நான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.